Students, 11th standard chemistry, basic concepts of chemistry and chemical calculations. இந்த லெசன்ல இருந்து evaluate yourself 5 அந்த சம்மை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் இது. ஆக்சுவலாக இந்த சம் வந்து எதை நமக்கு டீல் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஹவு வி ஆர் calculate or how we are finding out empirical formula of a compound. நமக்கு வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த எலிமெண்ட்ஸ்னுடைய பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், எலிமெண்டரி ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டேபிளர் காலம் ட்ரா பண்ணணும். அந்த டேபிளர் காலத்தில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட் அந்த காலம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், தேர்டு வந்து அட்டாமிக் மாசஸ், ஃபோர்த்து காலம் வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நெக்ஸ்ட் காலம் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ, அட் லாஸ்ட் இந்த லாஸ்ட் காலம் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோவே போதும். இன்னும் அதை வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும்போது, சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் டெசிமல் இருக்கும்போது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு லாஸ்ட் காலம் நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பர். ஆக்சுவலாக இந்த டேபிளர் காலத்தில் ஃபர்ஸ்ட் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கார்பன் 54.55%. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்ற அந்த காலத்தில் என்னென்ன எலிமெண்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சம்மில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ அதை சீக்வன்ஸாக நம்ம எழுதிக்கணும். கார்பனுடைய பர்சன்டேஜ் வந்து 54.55, ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் வந்து 9.09, ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் வந்து 36.36. ஸோ ரெண்டு காலத்துலையும் ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அப்படின்ற அந்த எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸ் என்ன, அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் பண்ணிடணும். ஜஸ்ட் 12 கார்பனுடைய அட்டாமிக் மாஸ், ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1, ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து இந்த இடத்துல வந்து 16, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 காலம் முடிஞ்ச பிறகு 4th காலம் வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஹியர் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஓகே, ஸோ இதில் நியூமரேட்டரில் வந்து மாஸ், இப்போ கார்பன் இருக்குன்னா கார்பனுடைய மாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் அப்படின்றது தான் அதனுடைய மாஸ். ஸோ 54.55 அதான் மாஸ் ஆஃப் த கார்பன் பை அட்டாமிக் மாஸ். இதில் அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே. 54.55 by 12 இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.55. ஓகே, 4.55 அப்படின்றது வந்து இதனுடைய வேல்யூ. அதாவது 54.55 டிவைடட் பை 12 இதை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் வேல்யூ வந்து 4.55. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ். ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1, ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் வந்து 9.09. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் பை அட்டாமிக் மாஸ். ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 9.09, பர்சன்டேஜ் தான் இந்த இடத்துல மாஸ். 9.09 by 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஆக்சுவலி 1ஆல் டிவைட் பண்ணும்போது அதே வேல்யூ தான் வரப்போகுது, 9.09. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து 36.36 பை ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து 2.27. ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு, ரைட்? கார்பனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4.55, ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 9.09, ஆக்சிஜனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2.27.
இதனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சிம்பிளஸ்ட் ரேஷியோவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, கார்பனுடைய அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆக்சிஜனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 வேல்யூல எந்த வேல்யூ வந்து லீஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அந்த லீஸ்டா இருக்கிற அந்த வேல்யூவை மற்ற வேல்யூ கூட நம்ம டிவைட் பண்ணணும். வேற எதுவும் கிடையாது. இப்போ பாருங்க 4.55, 9.09, 2.27 இந்த 3 வேல்யூஸ்ல 2.27 அப்படின்றது வந்து லீஸ்ட் வேல்யூ இல்லையா? ஸோ அந்த லீஸ்ட் வேல்யூவால நம்ம என்ன பண்ண போறோம்? கார்பனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை டிவைட் பண்ண போறோம். இப்போ பாருங்க. ஸோ இதுல வந்து நியூமரேட்டர்ல 4.55 by 2.27. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்றோம்னு வச்சுப்போமே. ஸோ 4.55 by 2.27. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க அப்ராக்சிமேட் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது, அக்யூரேட் தான் இருக்கணும். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது 9.09 by 2.27. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 4, ரைட்? அட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.27 by 2.27. ஸோ இப்போ இதில் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ கார்பனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2, ஹைட்ரஜனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 4, ஆக்சிஜனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1, ரைட்? ஸோ இதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் இதுதான் 2, 4, 1. ஸோ த எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம், ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எப்படி வேணாலும் இதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து கார்பன் எவ்வளவு இருக்கு, கார்பன் போட்டுட்டு அந்த கார்பனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2, அதை நம்ம சஃபிக்ஸில் 2ன்னு போடணும். ஹைட்ரஜனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 4, நெக்ஸ்ட் ஆக்சிஜனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1. ஸோ C2H4O அப்படின்றது வந்து இந்த evaluate yourself 5 அப்படின்ற அந்த சம்மனுடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இதனுடைய நெக்ஸ்ட் சம் evaluate yourself 6 அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.